சென்ற 10ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி லக்கிவத்தை என்னும் பிரதேசத்திலே ஒரு சிறிய மலை ஆரம்பிக்கப்பட்டு அது பெரும் வெள்ளமாக மாறி பல குடும்பங்களுக்கு சேதங்களை விளைவித்தது. அதாவது கலேவல நகரத்தில் இருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் உள்ள இந்த பிரதேசத்திலே, இந்த லக்கிவத் என்னும் பிரதேசத்திலே மாலை பொழுதில், அதாவது ஒரு 6 மணி அளவிலே ஒரு சிறிய மலைதான் பெய்ததாகவும் அந்த மலை வெள்ளப்பெருக்காக மாறி சுமாராக 70 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் முற்று முழுதாக பாதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமான நிலையில் இருந்தார்கள். கூறப்படுகிறது எந்த அளவில் என்று சொன்னால் 3-4 அடிக்கு மேலாக தண்ணி உயர்ந்ததாகவும் மிகவும் சிரமங்களிலே மக்களை மீட்டெடுத்ததாகவும் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு வந்திருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய இணைந்திருக்கிறார் எங்களுடைய ஒரு சகோதரர். இந்த வீடும் முழுதாகவே பாதிக்கப்பட்டு பாடசாலை மாணவிகளின் புத்தகங்கள், ஏனைய பொருட்கள், ஏறத்தாழ சாதாரணமாக லட்சக்கணக்கான பொருட்கள் இந்த வீட்டிலையும் பாதிக்கப்பட்டு, அந்த சகோதரர் இப்பொழுது எங்களுடைய இணைந்து அவர் சிங்களத்திலே தான் கூடுதலாக பேசக்கூடியவர். முன்னாள் இராணுவ பேண்ட் வாத்தி இசைக்குழுவில் இருந்த ஒரு வீரரும் கூட. அவரிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம் இந்த மழை காரணமாக ஏற்பட்ட இந்த අනර්ථம் මොකක්ද වුනේ එකපාරටම කියන්නේ වැස්ස ආවා මේ දෙවෙනි වතාවට ආවේ අවුරුද්දේ දෙවෙනි පාර පළවෙනි පාර මේ ආවා. පළවෙනි පාර මෙච්චර ආවේ නැහැ. දික්ක ෆිලිපිනා වෙලාවේ මෙච්චර ලොකුවට ආවේ නැහැ. නමුත් මේ සැරේ මහා විශාලටම ආවා. අපි හිතුවේ බේරෙන්නේ නැති වෙයි කියලා. ජීවිතත් අපේ ගෙවල් වල තිබ්බ බඩු මුට්ටු සේරම ගියා. ගොඩක් බඩු ගියා. ඉතින් ගෙදර නම් මොනවත්ම ඉතුරු වුණේ නැහැ. ජීවිතේ කොහෙන් පටන් ගන්නද කියලා හිතා ගන්න බැරුව ඉන්නේ දැන්. ආයේ කොතනින් පටන් ගන්නද, කොහෙන් මොනවා කරන්නද කියලා එහෙම හිතා ගන්න බැරුව ඉන්නේ. ඉතින් මොනවත්ම ඉතුරු නැහැ. දැන් දරුවන්ගේ රෙදි පිළිවෙත් නැහැ. මේ ඇඳගෙන ඉන්න අඳුත් එක එක්කෙනා දීපු අඳුන් තමයි මේ තියෙන්නේ. ඉතින් මම මේ කියන්න තියෙන්නේ එච්චර තමයි. මොනවත්ම දෙයක් නැහැ ඉතුරු වෙච්ච. මේ දැන් සත්‍යයක් වෙනවනේ මේ දේවල් වෙලා. අද රජයේ පැත්තෙන් උඹලාට මොන හරි සාධාරණයක් ඉෂ්ට වෙලා තියෙනවද මේ වෙන විට? රජයෙන් නම් ඇවිල්ලා මොනවත්ම කරේ නැහැ. ගමේ මිනිස්සු තමයි. ගමේ මිනිස්සු කියන්නේ පල්ලියේ තමයි ගොඩක් නැතිලා ඉන්නේ. දැනට අපිට අපිටත් යන්න කියලා කිව්වා. ඉතින් පල්ලියේ ගිහිල්ලා නවතින්න විදියන්න දැක්නේ ගිහිල්ලා එක තැන්වල ඉඳලා මෙයා කරගත්තා. රජයෙන් නම් කිසිම දෙයක් මේ වෙනකන් මේ සැරේ නම් හම්බුණා. ඉතින් ග්‍රාමනිලධාරීතුමී නම් ඇවිල්ලා අපිත් කතා කරනවා. එතුමීට කරන්න පුළුවන් මට්ටමක් තියෙනවනේ. දැන් වැඩේ වෙලා තියෙන්නේ. දැන් ඔක මේ විශේෂයෙන් කියන්න ඕන මේ එහා පැත්තෙන් තියෙනවා මේ ඉන්න ගොයියෝ හදාගත්ත වෙනම හදාගත්ත මේ අමුණක්. ඒ කියන්නේ අමුණ බැඳලා තියෙනවා. ඔව් සාමාන්‍යයෙන් අමුණට වැඩිය එකට වෙනම අමුණක්. ඒ කියන්නේ අමුණු දෙකක් තියෙනවා. ඒ අමුණු දෙකෙන් දැන් මේ එක අමුණකින් ඒ හරිය ගොඩාක් පිරීලා තියෙන්නේ. ඉතින් ඒ ඇල මාර්ගයේ ඒ පිරුණකින් මේ කට්ටිය අමුණ දාලා හරස් කරගත්තාම තියෙන වතුර පාර පොඩි වතුරකුත් වතුරක් නෝ මහ විශාල වතුරක් වෙලා මේක ඉඩම් යට කරගෙන තමයි එන්නේ. இப்பொழுது நாங்கள் பாதிக்கப்பட்ட அதே பிரதேசத்தில் இன்னொரு வீட்டுக்கு வந்து எங்களுடைய ஒரு எங்களுடைய இருக்கிறான். எப்படி தண்ணி வந்துச்சு, எந்த அளவு உங்களோட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். திடீர்னு இப்படிதான் சாடு மலையாண்டு முதல்ல வந்துச்சு. திடீர்னு வந்து கண்ணை பற்றி கண்ணை திறக்கும் போது திடீர்னு வந்துட்டு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு
எப்படி 7 அடி அவசரத்துக்கு பெரியக்கு வந்து உள்ளுக்கு ஒரு 4 அடி அவசரத்துக்கு வந்துட்டு நான் மட்டும் தனியாக வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு நின்று 2 பக்கத்தில் கதவு அடைப்பட்டு ஒன்றும் செஞ்சுக்கிறாம சாமானெல்லாம் அங்கிட்டு ஓடுது நான் பயந்து போய் தனியாக வீட்டுக்குள்ளே அடங்கி போய் நின்றேன் ஒத்தருமில்லை என்று சாதிச்சிருந்தா எவ்வளவு மெட்டைகள் எல்லாம் நலஞ்சிட்டு எல்லாம் வாஷிங் மிஷின் மற்றது வந்து இது ஃப்ரிட்ஜ் வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி இது எல்லாமே அது அது இருக்கு. எத்தனை அடி தண்ணி மட்டும் வந்துச்சு? வீட்டுக்குள்ள ஒரு 4 அடியாக வச்சுக்கிச்சு எவ்வளவு நேரம் அந்த தண்ணி நின்றுச்சு? அந்த தண்ணி எப்படியும் மிச்ச நேரம் நிக்கல ஒரு அவருக்கு எல்லாம் இறங்கிட்டும் போயிட்டு அதான் அந்த ஆண்டு பெரிய பலத்த மழை பெஞ்சிச்சா? இல்ல பலத்த மழை பெய்யல மழைண்டு வந்து இல்ல இது எங்கேயாவது தண்ணி திறந்தது உண்டு. எது சரி தண்ணி திறந்திருக்காங்க அளவுக்கு மிச்சம் அது வந்ததுதான் திடீர்னு வந்தது வீட்டுக்குள்ள போய் வெளியே வரக்குள்ள தண்ணி வந்துட்டு. சாதாரணமா இந்த ஊர்ல ஒரு 70-80 குடும்பம் பாதிக்கப்பட்டு எல்லாம் இந்த ஊர்லயே பாதிச்சிருக்கு எல்லாரும் பாதிச்சு எங்களுக்கு வந்ததே எல்லாருக்கும் வந்துருக்கு. இந்த முன்னூட்டு இந்த வாகனம்னா தாண்டி இந்த வாகனம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் அரசாங்கத்தால இந்த கிழமைகளுக்கு என்ன சரி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே இல்லை. அப்ப பக்கத்து அயல் ஊர்கள்ல இதுதான் உங்களுக்கு கிடைக்குது 3 நேரம் எங்கட பள்ளியில வந்து சாப்பாடு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு கிடைக்கும். பசியில இருக்கிற நாங்க அல்ஹம்துலில்லாஹ் 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது. உங்களோட வீடியோல எல்லாம் இப்போ துப்புராக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து துப்புராக்கிச்சு கொஞ்சம் மத்த நான் எங்கட பிள்ளைலாம் போட்டு தண்ணி சேரு கால மூடி பழ சேரு எல்லாம் வந்து கரையை துப்புராக்கி தந்தாங்க. இல்லை இப்ப நான் வந்து போதேரி நான் செஞ்சு இப்ப நான் தண்ணி இதுக்கு பிறகு நான் தண்ணி இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே இன்னும் ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சகோதரர்கள் சிங்கள சகோதரர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்டு பார்ப்போம் இந்த பிரதேசத்தில் எப்படி இந்த இந்த அதாவது இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தார். මොකක්ද හිතන්නේ? මම හිතන්නේ සතියක් විතර වෙනවා මේ දේ සිද්ධ වෙලා මේ වෙන විට මොකක්ද එකපාරටම මේ ගම් වතුර තත්ත්වයට හිතා ගන්න බෑ මොකද උනේ කියන්නේ. මොකද අපිට තාම මේ කිසිම බලධාරියෙක් අපිට දැනුම් දීලා නැහැ මොකද්ද උනේ කියන්නේ. මොකද පැය එකමාරකට වතුර ගෙවල් වලට ඇවිල්ලා වතුරත් ගහගෙන ගිහිල්ලා වාහනත් යට වෙලා ඔක්කොම නතර වෙන්නේ කොහොමද? මේ වතුර ආවේ කොහෙන්ද? අපිට දැනගන්න ඕනේ ඒකයි. මේ වාහනේ මෙච්චර වතුර මෙතෙන් ඉඳන් වතුර මේ දැන් මේ අතුල බලන්න. දැන් මේ හොදන් ආවේ මේ සේරම ගැලෙව්. යට මඩ මෙච්චර වතුර. ඔය එන්ජින් එක මම හින්දා මම ගොඩ ගත්තා. මම වැඩ දන්න නිසා. දැන් වෙන කෙනෙක් නම් මේක 50000 60000 කියන මේක සුද්ධ කරනවා. මේ ගේ පේනවනේ. ඔව්. මෙතෙන්ට වතුර. මේ ජන්නෙත් දැම්ම අරකින්න. අතුලයි මොකොත් නෑ. අර කම්පියුටර් බොක්ස් එකෙන් පේනවනේ. අනිත් ඒවා විසික් කළා දැන්. ඉතින් අපිට හිතා ගන්න බෑ මොකද අවුරුදු 40 ගණන් මේක ඉන්න මිනිස්සු ඉන්නේ. ඉතින් මේ මිනිස්සු කියන මෙච්චර කාලෙට මෙහෙම වෙලා නැහැ. ඉතින් අපි දැන් අපි අවුරුදු 14. ඉතින් මෙහෙම උනේ කොහොමද කියලා අපිට හිතා ගන්න. මේක චුට්ටක් හොයන්න ඕන. ඔව් අනිවාර්යයෙන්ම. ඇත්තටම හොයලා ඉවරලා බලධාරියෝ මේවට නිස්පිලිවර ගන්න. එක්කෝ මේකේ වැලක දොරක් කරලා බැරලා තියෙනවා. එහෙම නැත්නම් වෙන මොන හරි විකල්පයකින් නැත්නම් එහෙම වතුර එන්න විදියක් නැහැ. ඕක වාරි මාර්ගයෙන් අනිවාර්යෙන් ඔකට විසඳුමක් දෙන්න කියන්න ඕනේ. හොයන්න ඕනේ. අපිට මේ අපි සාමාන්‍ය පුරවැසියෝ. මොකද අපි ඇත්තටම මේවට හිර වෙලා අපි රටවල් වලට යනවා. මේගොල්ලෝ තනියෙන් ඉවරයි. හරිද? එතකොට හදිස්සිය දැන් ඔයා හිතන්නකෝ මගේ වයිෆ් අසනීපෙන් ඉන්නවා. මේ දොරවල් දෙකේ වතුර දානකොට තනියෙන් හිටියම මොකද වෙන්නේ? ඉවරයි. ඔව්. ඒ කියන්නේ පැය එකමාරක තුලද මේ සිද්ධ වෙලා ඔක්කොම ඉවරයි. සේරම ඉවරයි. ඉතින් වතුර මේ අර ගේට්ටුවේ දැන් ඔය සුද්ධ කරා මිනිස්සු දාලා මම. ඔව්. අර ගේට්ටුවේ ඔය බීරුළු ගානට වතුර ගියා. අර එහා පැත්ත බැලුවොත් ඔයාලට පේනවා. ඔව් පේනවා. ඉතින් අඩි 7ක් නම් මං හිතන්නේ ආව එහා පැත්ත. අපිට අඩි 2කමාර 3ක් ඇවිල්ලා තියෙනවා. ඔව්. ඒ පැත්තේ ඒකට වැඩියෙන් ඇවිල්ලා තියෙනවා. එහෙමනේ අපි මේ ඇත්තට මේ ඉඩම් ගන්නනේ වතුර එනවා දන්නවනේ. මේ ගන්න නැහැනේ කවුරුත්. ඔව්. ඇත්තට මේක ලොකු ගංගාවකුත් නැහැ. ඇලක් තියෙනවා. ඉතින් තාම කිසි කෙනෙක් දන්නේ නැහැ. එතකොට තාමත් මේ රජයේ පැත්තේ මොනවත් ඇවිල්ලා නැහැ. එහෙම දෙයක් හැම බලධාරී දවගොල්ලෝ තමයි මෙතෙන්ට ආවේ. කවුද දවසක් වෙලා මෙතන වීඩියෝ එකක් දාගෙන ගියා. ඒක දාලා තිබ්බා ටීවී එකේ. වෙන කිසි කෙනෙක් මේ පැත්තට ආවේ ඇත්තම කියලා. තේරෙන්නේ මිනිසුන්ගේ බඩමුට අපේ ඊයේ පැටි අර අක්කයි දැන් පටවන්න විදිහක් නැහැ. ඔව් ඉන්නවා. ඇත්තම කියනවා මේගොල්ලන්ට මේ අපිට උදව් කරන්නත් යන්න විදියක් නැහැ. ඔව් කාටවත් උදව් කරගන්න බැරි අපි අසරණ වෙලා. තේරෙන්නේ මගේ හිතේ කොහොමද කියන්නේ. මේ දවස් දෙකෙන් මම ඔයා කියන්නේ මැෂින් එකක් ගෙනව බැරිතන මේක හොදන්න මම. ඒකල හැරලා අර කාපට් එහෙම තාම මේ ඔය සීට් එහෙම. ඒක කැම බීම එහෙම මේ දවස් අපිට පල්ලියෙන් තමයි දෙන්නේ. පල්ලියෙන් නෑ. ඔව් දැන් මේ මම එනකම් මෙයා කෑවේ නේ. ඒයි තමයි ඉතින් ඇත්තට මේ පල්ලිය නැත්තම්
බඩේ ඇත්තටම මේ අපිට කන්න නැහැ. ඇත්තම කියනවා. ඇත්තම කතා. ඒක ඔයා කිව්වට ඉස්සරහට දැන් මේ හාල් පහක් දාගෙන ආවන්න මේක උඩ කියනවා ආයි කිසිම දෙයක් මිරිස් ටිකක් කිසිම දෙයක් ඉතුරුලා නැහැ. මොකද ඒක බිත්ති කවඩලා තිබ්බ සේරම. ඔව් නේ. මගේ බයිසිකල් දෙකයි. බයිසිකල් දෙක ගන්න ගෑරේජ් එකේ. මේ වාහනේ පුතාගේ ලැප්ටොප් කම්පියුටර් මොනිටර් මේවරයි. අය ඇඳුම් එහෙම ගන්නම දෙයක් නැහැ. ඉතින් හිතා ගන්න බෑ මොනවද උනේ කියලා නේද? බලමු අපි මේක ඔය අනිවාර්යෙන් අපි මේක බලධාරීන්ට මේක මොකක්ද කියන්නේ කවුද වැව්වල පාලකයෝ කවුද ගංගාවල පාලකයෝ කවුද රජයෙන් තාම මේ වෙනකම් සතියක් වෙනවනේ. ඔව්. ඇත්තටම මෙයා ඇත්තටම මේ වෙනකොට මට රට ඉඳන් එන්න වෙනවා මේ වලදාන්න. ඒකත් ඒ තත්ත්වයට නේ. දාර මනුස්ස තනි. රැකේම නෝ. ඕ 6යි ගානට වෙච්ච හින්දා ඒක. මේ ගේට්ටුව මම දැක්ක පෙරලන. හරිද? මට කරන්න දෙන්න අර එහා පැත්තේ ගෙදර මට කෑ ගැහුවා අයියා එන්න මගේ දරුවෝ පෙරලන. මට මම මතෙන්ට ගියා අල්ලගෙන. මට යන්න බෑ මාව ගහගෙන යනවා. දැන් ওই දරුවෝ පුතක මම වැටුණත් මම ආපහු ආවා. ඒ ඇවිල්ලා මෙතෙන් මේ හරියට වතුරනකම් මම හිටියේ එළියේ. ඒකලා දොර අරගෙන දොරේ සොයිබි කැඩලා තියෙනවා. දොර අරගෙන ඇතුළට ගියා. ඊට පස්සේ අපි දෙන්නම තල්ලු කරලා අරට හයිය නැත්ත. තල්ලු කරලා කොහොම හරි එක ලොක්කයක් දාගත්තා. වෙන දෙයක් වෙන්න කියලා ඇතුළට හිටියා. ඔව් වෙන මොනවද? වෙන මොනවද කරා? ටෝච් එක ගහම ඔක්කොම එක මට්ටම්. හරි නේද මම ඉස්සේ අපි බලමු. අපි මේව බලධාරීන්ට ඇත්තටම ඒගොල්ලන්ට තමයි කියන්නේ. මොකද අපි දන්නේ නැහැ ඇත්තට වෙලාවට හිටියේ නෑ. අරලා මම රට පිටිපස්සේ මේ ඔක්කොම එකම හාස මට දැන් මේ මිනිසුන්ට ගිහිල්ලා උදව්වක් කරන්න බෑ. අර අක්කා තනියෙන් ගෙදර. අපි සමගින් ජීවත් වෙන මිනිස්සු. පිරිමි ඔක්කොම ගෑනේ. බොහොම සමගින් ජීවත්. ඔව් මේ ප්‍රදේශ ඔක්කොමලා සිංහල මුස්ලිම් වල ඔක්කොම සමගින් ඉන්න. ඒක අපිට හොඳටම පේනවා. ඒ සමගිය තමයි ඔයාලා මේ තරම් හරි දෙයියන් වංශේ බේරලා තියෙන්නේ නැද්ද? ඈ? ඔයා ඒකත් මෙහෙම ඉන්න එක ලොකු දෙයක් නැද්ද? දැන් මේගොල්ලන්ගේ මේ අයියලා මල්ල ඉන්නේ 10 කිලෝමීටරකට එහා. ඇත්තටම ඉතින් මේගොල්ලෝ ඉන්නේ හින්දා තමයි මේ ඇවිල්ලා බල්ලා කරලා දැන් ඇත්තටම පහවදව දෙන්නේ මේ අයියලා මල්ලිලා ඔක්කොම ඇවිල්ලා ගෙවල් ඔක්කොම සුද්ධ කරලා. දැන් බැරි මිනිස්සු ඊයේ මේ අක්කා තාම සුද්ධ කරා. පිටිපස්සේ කට්ටිය මේ ගෙදර කවුරුත් නැහැ. ඉතින් අපිට යන්න විදිහක් නැහැ. මේගොල්ලෝ පල්ලියෙන් ඇවිල්ලා නම් මේ කොහෙද මේ මකුල් කැස්සෙන් ඇවිල්ලාලු මේවා කරලා තියෙනවා. පිටගම් වලින් ඇවිල්ලා සුද්ධ කරනවා නේ. දැන් ඔය ලින්ක් සුද්ධ කරලා දෙනවා කියලා ඇත්තටම මම දැන් අර සර්විස් එකට ගිහින් කිව්වේ ඇත්තටම මේක මේ මුස්ලිම් මිනිස්සු හිටියේ නැත්තම් අපිට කණ්ඩ නැහැ ඇත්තටම. දන්නවද? ඒ කියන්නේ පල්ලියෙන් කතා කරලා දෙන්න. දැන් ඇත්තටම මේ මිනිස්සු තමයි රෑ වුණත් මට ටෝච් එක ගහුවට පස්සේ අපි එන්න ඕනද කියලා ඇහුවා. මම අර ජනේලේ උඩ හිටියේ. මම මෙයා අර පෝර්ණේ උඩ ඉඳවලා මෙයාට සනීපද. ජනේලේ උඩ මම ඉඳගෙන හිටියා ටෝච් එක ගහුවා ජනේලේ. ගහුවා මෙහෙන් ටෝච් එක ගහලා අයියා එන්න ඕනද කියලා. මම කිව්වා ඇවිල්ලා වැඩක් නැහැ. එන්න බෑ. ඇත්තටම කොල්ලෙක් ඇවිල්ලා කටු කම්බියට පැටලුනොත් හිතන්නකෝ. තවත් අපරාධයක්. මං කිව්වා ඔයාලා එන්න එපා. ඉන්න කෙනෙක් බේර ගන්න. මොකද අර උඩහ පැත්තේ පොඩි ළමයි ගොඩක්. ඒ කියන්නේ ඒ වෙලාව හිතා ගන්න බෑ මෙයා. මම හිටියේ හින්දා හොඳයි. අපි හිටියේ නැත්තම් මොකද වෙන්නේ? 10 වෙනිදා රෑ 6:00මාරක් 7ත් අතර වගේ තමයි මේ විශේෂනේ උනේ. එතකොට අපි ගෙදර හිටියේ මම හිටියේ නෑ මගේ නෝනායි පුතයි දුවයි දුවගේ පොඩි කෙනෙක් හිටියා මාස 3ක. ආයේ මාස අවුරුදු 7ක දුවක් හිටියේ. ඒ දුව 7 කට්ටිය තමයි ගෙදර හිටියේ. ඒ වෙලාවේ තමයි ගංගවතුර කියන්නේ මේ වතුර ඇහිලා තියෙන ගෙට. එනකොට පොඩි කට්ටිය හිටියේ මාස 3යි දරුවෝ උස්සගෙන තමයි දෙන්නේ. මගේ බඩු ගොඩක් ගිහිලා තියෙනවා. එතකොට අපි නිදි ගන්න කිසිම දෙයක් නැහැ. ඇඳ ගන්න රිදි කෑල්ලක් නැහැ. සියලුම දේවල් ගිහලා තියෙන මට තමයි වැඩියෙන්ම අලාභාන වෙලා තියෙන මේ හැරින් මට මගේ ෆුල් සෙට් එකම ඔක්කොම වැඩේ තියෙන්නේ කියලා ගහලා ඉලක්ක නැහැ. ඉතින් ඒක හන්දා ඉතින් අපිට ඉතින් ගොඩාක් උදව් කරුවා. අපි මුස්ලිම් ජනතාව අපිට සෑහෙන උදව් කරුවා. මම ගොඩාක් ඒකට ස්තුතියි වන්දේ මහත්මයාට එදා ඒ උච්ච දවසේ ඉඳන් මේ වෙනකොට තෑම අපිට කැම දෙනවා. ආගම් ભેදකින් තොරව. ඉතින් මම ඒවට අල්ලාහ් දෙවියන් පිහිටපතනවා. ඔයගොල්ලන්ගේ මුස්ලිම් ජාතික කට්ටිය සියලු දෙනාටම. අඩි කීයක් විතර අඩි 4ක් මගේ ගේ ඇතුළේ වතුර තිබ්බා. මේ තියෙන්නේ තීපු මට්ටම තමයි ඒ තියෙන්නේ. අම්මා ඒ තිබ්බනේ. ඔව්. මේ බයිසිකලෙත් මගේ යට වෙලා තිබ්බේ දැන් මම මේ බයිසිකල් සර්විස් එකට දැන් හදාගෙන ආවේ අරන් ගිහිල්ලා. මේ ඉතින් දැන් ගේ ඔක්කොම සුද්ධ කරලා ඉවරයි දැන්. සුද්ධ කරලා තව එළිය සුද්ධ කරන්න තියෙනවා. මගේ පුතා මාළු වෙති කරන්නේ. පුතාගේ මාළු පැටව ලක්ෂ එකමාරක් විතර හිටියා. ඔය ටැංකිය වල දාලා පොඩි පැටව. ඒවා සේරම මේ බෙලවල් වල කාණු වල ඉන්නේ ගිහිල්ලා. එයාත් ආබාධිත දරුවෙක්. ඔව්. ඉතින් එයා තමයි ඔක් කරන්නේ ඉතින්. දැන් එයාට ආයි මුලින් ඉඳන් හැදෙන්න ඕනේ. මේ වෙනකන් රජේ මොන හරි රජේ කිසිම ආධාරයක් අපිට දීලා නැහැ. අද වෙනතුරු නැහැ. නෑ අද වෙනතුරු නැහැ අපිට. මේ ගම් වතුරේ. ඔව්. මේ ගම් වතුරේ ගම් වතුර කොහොමද ආවේ කියලා හිතා ගන්නවත් බැරිද? හිතා ගන්න බෑ කියන එක එක්කෙනා එක එක ආකාරයකට කියනවා. කියනවානේ. ඔව්.
ඉතින් අපිට මොකක්ද විනාඩි 10ක් ඇතුළත තමයි මේ සියලුම දේ උනේ. උනේ. පෑ කාමරේ ඔක්කොම ඉවරයි. කොහොම ඉවරයි. මං ගාව ගේ ඇතුළේ වතුර ටික ගත්ත වීඩියෝ එක මං ගාව තියෙනවා. ඔක්කොම මං ගාව තියෙනවා ඒක. ඉතින් ඒක තමයි අපිට ගන්න තියෙන ඕගොල්ලන්ට ඕගොල්ලන්ගේ ආගම් කට්ටියට ගොඩාක්ම අල්ලා දෙවියන්ගේ පිට තමයි අපිට කියන්න තියෙන්නේ. අපිට මේක අපේ සිංහල මිනිස්සුන්ට අපිට උදව් කරලා නැහැ. කිසිම කෙනෙක් ඇහිලා නැහැ. කන්න වේලක් එක මිනිස්සෙක් ඇහිලා අපිට තේයි බනිසු දීලා ගියා රෑ ඇහිලා. එයා රෙන්න වෙන්නේ අපේ සිංහල මිනිස්සුන්ගේ අපේ හාමුදුරු කෙනෙක්ව අපිට කිසිම උදව්වක් කරලා නැහැ. ඔයාලා පල්ලියෙන් වල ඇරෙන්න. அது மாத்திரமல்லாமல் மக்கள் அல்லோல தள்ளோடப்பட்டு தன் அறியாமல் எப்படி நாங்கள் இவ்விடத்திலிருந்து வெளியேறுவது என்று கூட தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் கூடிய நேரத்திலே தான் அதற்கு உதவிகரம் நீட்டுவதற்காக ஒரு குழு தயாராகி கொண்டிருந்தது. அந்த குழுவில் அதாவது அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் தற்போது அதிபராக இருந்து கொண்டிருக்கும் சட்டத்தரணி தமீர் தலைமையிலே அந்த லக்கீபத்தை பிரதேசத்திலிருந்த வாலிபர்கள் ஒரு குழுவாக இயந்து இந்த மக்களை மீட்பு பணியில் அவர்களை மீட்பதற்காக வேண்டி அயராது இரவு நேரத்திலே பாடுபட்டு அவர்களை மீட்டெடுத்ததாகவும் அந்த மக்கள் அவர்களுடைய விடயங்களை சொல்லும் போது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வாலிபர்கள் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மடித்து தன்னுடைய சேவையை முழுதாக தன்னுடைய ஊர் மக்களை வயோதிபர்கள் சிறார்கள் என்று சிரமத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்டெடுத்ததற்காக வேண்டி அந்த வாலிபர்கள் பாடுபட்டார்கள் என்பதையும் அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த மக்களை மீட்டெடுத்து லக்கீவத்த பிரதான ஜும்மா பள்ளி வாயிலே அவர்களை தங்க வைத்து அதற்கு பின்னால் அவர்களுக்கு தேவையான சாப்பாடுகள் உடைகள் அனைத்தையும் இழந்த இந்த மக்களுக்காக வேண்டி அந்த இரவு முழுவதும் இந்த ஆசிரியர் ஜமீர் அவர்களுடன் இந்த வாலிபர் இயங்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தான் பல உதவி கரங்கள் அந்த பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஊர்கள், அதாவது விசேஷமாக சொல்ல போனால் புலுனவன், நமடகவத்த, வேரகலவத்த, பல்லேவல, கலேவல, புவாக் பிட்டிய, கலகக்கலை என்று அந்த முழு சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக வேண்டி முன் வந்தார்கள். வெளிப்பிரதேசங்களிலிருந்து வரை தந்திருக்கக்கூடிய ஜனாசானார்புரி சங்கங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள், அகில இலங்கை ஜமியத் உலமா, மாத்தளை கிளை, கலேவலை கிளை போன்ற கிளைகள், ஏனைய இன்னும் வாலிபர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும், மதரசா மாணவர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் வந்து இந்த வீடுகளை கிணறுகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குறிப்பாக சொல்ல வேண்டும், அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகாவித்யாலயத்திலே இருந்த மாணவர்களும் வந்து இதற்காக வேண்டிய ஒத்துழைத்து அந்த வீடுகளை சுத்தம் செய்து கொடுத்து அந்த கிணறுகள் முற்றுமுழுதாக சேர்த்து தண்ணீரால் நிரம்பப்பட்டிருக்கின்றது, அதுகளை சுத்தம் செய்து கொடுத்து பாரி ஒரு முயற்சிகளை இந்த அது மாத்திரமல்லாமல் ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். அந்த நேரத்திலே உடனடியாக சட்டத்தரணி தமீர் அவர்கள் அவருக்கு தெரிந்த அனைத்து நிறுவனங்கள், ஜமீத் உலமா போன்ற நிறுவனங்களுடன் தன்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மக்கள் இருந்ததையும் விட பல மடங்கு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த இரவிலிருந்து தொடர்ச்சியாக முழுமையாக ஒரு கிழமைக்கு மேலாக கஷ்டப்பட்டு அந்த வாலிபர்களுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டு பல உதவிகளை இந்த ஊருக்கு கொண்டு சேர்த்து கொடுத்தார் என்பதையும் நாங்கள் இந்த சரணத்திலே ஞாபகமூட்ட வேண்டும். காரணம் என்று சொன்னால், இப்படி ஒரு நபர், இப்படி ஒரு கிடைப்பது ஒரு வளம் ஒரு ஊருக்கும். தன்னால் முடியுமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு, ஜமீத் உலமாக்களுடன் தொடர்பு கொண்டு பேசி இந்த மக்களை மீட்டெடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது நாங்கள் பல அனர்த்தங்களிலே நாங்கள் கண்கூடாக கண்ட காட்சி ஒன்றுதான். ஆகவே அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்றி செய்யக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தைகளை அந்த மக்கள் எந்த நேரமும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்களான கருதி மக்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே ஞாபகமூட்டிக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் மாத்தளை மாவட்டம் கலேவல லக்கிவத் என்ற இந்த ஊரில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சுமார் 70 குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். எனவே இந்த மக்களுடைய இயல்பு நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் பலரிடமும் இந்த மக்களுக்காக உதவிகளை கேட்கின்றோம்.
அவர்கள் எங்களுக்கு தங்களுடைய தாராள மனதோடு பாரிய உதவிகளை மேற்கொண்டார்கள். அதிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த மக்களும் அதே போன்று கடந்த வருடம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கம்பளை பிரதேசத்தில் உள்ள பள்ளி வாயில்களை சேர்ந்த அந்த பள்ளி நிர்வாகிகள் மற்றும் மக்களும், மாத்தளை மாவட்ட ஜம்மியத்துல் உலமா அதைச் சேர்ந்த நகர கிளை மற்றும் மஸ்ஜித் சம்மேளனத்தை சேர்ந்த உறுப்பினர்களும், கலைவலை பிரதேசத்தை சேர்ந்த ஜம்மியத்துல் உலமா கலைவலை டவுன் பள்ளிவாயல் நிர்வாகம் அதன் உறுப்பினர்கள், அதே போன்று தேவஹுவ ஜும்மா மஸ்ஜிதின் தலைவர், அதன் ஊர் மக்கள், நமடகாவத்த கலாக்கல பொறக்காவ வேரகலவத்த என்று பல ஊரை சேர்ந்த நல்ல உள்ளம் படைத்த பலரும் எங்களுக்கு பல சேவைகளை வழங்கினார்கள். இந்த ஊர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அதிகமாகவே செய்து தந்தார்கள். அதிலே குறிப்பாக நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய தேவைகளை அறிந்து உடனடியாக எங்களுக்கு உதவி செய்த கம்பளையைச் சேர்ந்த மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளிவாயல் நிர்வாகத்தினர், அதே போன்று மஸ்ஜிதுல் தக்வா கஹட்டப்பிட்டியை சேர்ந்தவர்கள், அதுபோலவே மஸ்ஜிதுல் ஃபலா கம்பளை, மஸ்ஜிதுல் இல்ஹாம் ஜும்மா மஸ்ஜிவாஜல் கஹட்டப்பிட்டிய, அதே போல் ஜாவியத்துல் ஃபாசியத்துல் காதரியா கலிகமு ஆகிய பிரதேசத்தை சேர்ந்த பள்ளி வாயில்களிலிருந்து எங்களுக்கு அதிகமான உணவுப் பொருட்கள், அடிப்படை தேவையான பொருட்கள் வழங்கி வைத்தார்கள். அதே போன்று கலைவேலை பிரதேசத்திலிருந்தும் பள்ளிவாயல் நிர்வாகத்தினூடாக பல உதவிப் பொருட்கள் வந்தது. இது எல்லாவற்றையும் தாண்டி மாத்தளை நகர ஜெம்மியா கிளை மற்றும் மஸ்ஜித் சம்மேளனம் எங்கள் ஊர் இருக்கின்ற சுமார் 38 கிணறுகளை மிக துரிதமான வேலையோடு அதிகமான சிரமங்களுக்கு மத்தியில் சுத்தம் செய்து தந்தார்கள். அதற்கும் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனோடு இந்த விடயம் நிறைவு பெறாமல் நாங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது, லக்கிவத்தை என்பது ஒரு சிறிய கிராமம், வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய மக்களை கொண்ட ஒரு கிராமம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்துவதற்காக நாங்கள் சில மைக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ், தனியார் மேம்படுத்தல் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இதிலே உங்களுடைய உதவிகளை நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்த்து அதற்காக உங்களுடைய உதவிகளை எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒரு முறை இந்த பணிக்காக உங்களுக்கு மனநிலையையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி அல்லாஹுக்கும் தொடர்ந்தும் நீங்கள் இந்த பணியில் இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எமது பள்ளிவாசல் லக்கிவத்த ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குட்பட்ட சுமார் 70 குடும்பங்கள் வெள்ளத்தால் 5ஆம் மாதம் 10ஆம் தேதி பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு பல வகையிலையும் ஜமீர் சேர தலைமையில் எங்களோட நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் மும்முரமாக ஈடுபட்டதன் காரணமாக உங்களுடைய பகுதியிலிருந்தும் கம்பல, மாத்தல, கலேவல, நமடகாவத்த, புல்னாவ, ரங்கடியாவ, கொரக்காவ, வேரகலவத்த இது போன்ற பல பாதிகளும் எமது நிர்வாகத்திற்பட்ட சோழ தக்கியா மக்களும் எங்களுக்கு பல வகையிலையும் உதவி செஞ்சாங்க. பல நிவாரண பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. பொருள்களாலும் சரீரத்தாலும் அவங்களுடைய உபகரணங்களாலும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த வகையில் அவர்களுடைய இந்த மேலான உதவிக்கு எமது பள்ளிவாசல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் எமது ஊர் சிறிய ஊராக இருப்பதனால எமது ஜமீர் அதிபர் அவர்கள் சொன்னது போல தொடர்ந்தும் பல வகையிலையும் பின்தங்கிய ஊர் என்ற வகையிலும் உங்களுடைய மேலான உதவிகளை இந்த ஒரு அபிவிருத்திக்காக நாங்கள் கோரி நிற்பதோடு தொடர்ந்தும் உங்களுடைய எதிர்பார்ப்பதோடு மீண்டும் ஒருமுறை இந்த உதவியை செய்த அனைவருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானும் அவங்களுடைய தொழில்களையும் வியாபாரத்துகளையும் பறக்கச் செய்வதோடு ஹயாத்தில் அவங்களை நீடித்து தொழில் மேலான இந்த நற்பணிகள் செய்த கிருபை செய்வதோடு மேலான உதவிகளுக்கு எமது பள்ளிவாசல் சார்பாகவும் எமது ஊர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வார் என்ற மேலான துஆவோட எமது பேச்சை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பெரிய கஷ்டத்தில் இருந்தோம். எங்களுக்கு சாமான் கொஞ்சம் தந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். பெரிய உதவி எங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இல்லை சாமான் கிடைச்சிச்சு எங்களுக்கு. ஆமாண்டா நம்ம வந்து பார்க்கவும் இல்லை, எங்களை சாமான் கிட்ட பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டை பார்க்க வரவும் இல்லை. நீங்கள் செஞ்ச பெரிய உதவி. அஸ்ஸலாமு அலைக்கும். பிச்சி பிள்ளைகளும் நானும் வெளியே வந்தோம். எங்களை காப்பாற்றி 2 குடியினர் வந்தாங்க. இல்லாட்டி நாங்கள் இந்நேரம் தண்ணியில் போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஏதோ ஒரு வழியை காட்டினான். எல்லாம் எங்களுக்கு பர்க்கத் செய்யணும். சாமி சட்டியெல்லாம் தந்து திரும்பி கூட்டி கொடுக்கணும். சொல்லி எல்லாம் பர்க்கத் செய்யணும். இன்ஷா அல்லாஹ்.